ஃபீல்டா முடியாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டெல்லாம் போவோம். ஆமாம் ஆமாம் இது ஆமாம். ரீச்செலாம் இருக்குங்க சார். ஃப்ரெண்ட் கை இந்த பிள்ளைகள் குடும்பம் இணைக்கப்பட்டு உங்களுடைய மனைவிக்காக வாழ்வதற்காக முயற்சி. இங்கே அப்படியே மாலை பிடிச்சி அப்படியே பாருங்க. அப்படியே இருங்க அப்படியே இருங்க. ஓகே எனக்கு அப்படியே வாங்க உட்காருங்க. ஏன்னா நீங்கள் அங்கே முன்னாடி கூப்பிட்றோம் நாங்கள். பிதாவையும் துதிக்கிற பாவமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மூலமா எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு தருணமும் கூட அது உங்களுடைய திட்டத்தின்படியாக நன்மையின்படியாக செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பெத்தேலில் வளர்ந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துல மெருகுற்றப்படுவதை நாங்கள் கண்ணார பார்க்கிறதுல நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் கர்த்தாவை. அந்த இன்றைக்கும் விசேஷமாக எலினாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளை இம்மட்டுமாய் பாதுகாத்து ரட்சிப்பை கொடுத்து அலங்கரித்து வளர முடியாத கர்த்தர் உதவி செய்து இன்னைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் இணைய முடியாத ஒரு தருணத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவை. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். மிகுந்த பயபக்தியாய் உட்கார்வதற்கும் அன்றர் மிகுந்த பயபக்தியாய் தேவனுடைய சமூகத்தில் அந்த தீர்மானம் எடுப்பதற்கும் உடன்படிக்கையில இணைவதற்கும் கர்த்தர் உடைய மகளுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. உடைய குடும்ப வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இதற்காக முயற்சி எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த திருமணமானது ஒழுங்கும் கிரமமாக வேறபடி எல்லாம் முடிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் உடைய பிரசனத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் பார்க்கலாம். எடுத்துட்டு நான் வந்துக்கிறேன். வீடியோ போட்டோம். ஓகே இங்க பாருங்க இங்க பாருங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் போங்க. டர்ன் திஸ் சைடு டர்ன். நீங்க புடிங்க. அப்படியே மாலையை போட்டு பாருங்க. ஓகே அப்படி இருக்க ஒரு நிமிஷங்க. அது அப்படி இருக்கா? சிரிக்கிறதுலாம் யாரை பார்த்தா உங்களோட கான்சன்ட்ரேஷன் சார் நீங்கள் ஹவுஸ் ஹோல்ட் எவ்ரி திங் அண்ட் தென் ஹோல்ட் உட்கார வைக்கிறேன். எனக்கு அந்த சீட்டை கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. பிரதர் நீங்க இதை ஃபர்ஸ்டா வாங்கிக்க முடியுமா? நீங்க கை கொடுத்தீங்கன்னா அவன் உட்காரணும்.
It will fall. Just leave it there. இப்போ அவங்க இறங்கும் போது நாங்கள் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுறோம். டோர் ஓப்பன் பண்ணி காலைல முடிக்கிறேன். ஓகே. ராணி ராணி கொஞ்சம் சைடில் என்னுடைய தம்பி கூட இங்கே இவருடைய திருமணத்தை இந்த ஒரு படித்த இடத்துல நடத்தி வைப்பது ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நம்மளாம் எழுதுகிறோம். அந்த நேரத்தில் மணமகள் ஹெலினா அவர்கள் உள்ளே வருவார்கள். மணமகள் ஹெலினா அவர்கள் உள்ளே வருவதை நாம் ஒன்றாய் சேர்ந்து இந்த பாடலில் ஒன்றை நாம் பாடுவோம். அதே நேரத்தில் அமைதியாக எழுதுமாறு கேட்டுக்கொள்வோம். கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அப்பதான் நம்ம பேசுறதும் இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம எல்லாரும் கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும். பாடல் எண் 1. நாளில் கூட ஆண்டவரே எங்களை எல்லாரும் பல்வேறு இடங்களிலிருந்து ஒன்று சேர்த்த உம்முடைய மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை எல்லாம் எவ்வளோ அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்க என்பதை நாங்கள் ஒரு விஷயம் கூட நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைக்கு திருமணத்தில் இணையப் போகிற சகோதரர் சிவாவுக்காகவும் சகோதரி ஹெலினாவுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையான ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளப் போகிற தேவனுடைய தாசனுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிருள்ள வல்லமையான வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கப் போகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே நாங்கள் உமக்காக சாட்சிகளை வாழ உதவி செய்திடலாம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் அருமை ரட்சிகரும் ஐயா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். முடிக்கலாம். இல்லையனால் ஒவ்வொரு நிமிடம் தாமதமாகிக் கொண்டே இருக்கும். அது நம்முடைய நலனையும் கெடுக்கும். சரிங்களா? ஓகே, நாம் இந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தனித்துவங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த திருமண உறவில் இருக்கக்கூடிய தனித்துவங்கள் என்ன அப்படிங்கிறத மிக குறுகிய நேரத்தில் நாம் அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த திருமண உறவின் தனித்துவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்ற உறவுகளுக்கு இல்லாத ஒன்று இந்த திருமண உறவில் இருக்கிறது. இந்த உலகத்திலே பல்வேறு உறவுகளோடு நாம் உறவாடுகிறோம் இல்லையா? பெற்றோர் பிள்ளை உறவு, பிள்ளைக்கும் சகோதரனுக்கும் உள்ள உறவு, சகோதரிகள் என்ற உறவு, நட்பு என்ற உறவு,
ஏன் அவ்வப்போது காதல் என்ற உறவு வருகிறது, இப்பொழுது பெஸ்டி என்ற உறவு வருகிறது. இன்னும் பல்வேறு பெயர்களை வைத்து உறவுகளை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். ஆனால் மற்ற உறவுகளில் இல்லாத ஒரு தனித்துவம் இந்த நாளிலே அருமையான தம்பியும் தங்கையும் இணைந்திருக்கக்கூடிய இந்த உறவின் அமைப்பில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த திருமணத்தில் இணைந்திருக்கிற திருமணமான தம்பதிகளுடைய வாழ்வில் அந்த தனித்துவம் இருக்கிறது. என் அருகில் யார் இருக்க போறாரோ என்ற கனவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஏக்க பெருமூச்சில் இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய எதிர்கால திருமண உறவிலும் அந்த தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவம் என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது, முதலாவது இணைதல். நாம் திரும்ப திரும்ப அந்த இணைதல் என்ற வார்த்தையை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். தேவன் இந்த திருமண உறவை இதில் இருக்கக்கூடிய முதன்மை தனித்துவம் என்னவென்றால், தேவன் முதலாவதாக உண்டாக்கிய உறவு என்றால் இந்த திருமண உறவு. நாம் வேதாகமத்தை படித்து அறிந்தவர்களுக்கு தெரியும், அல்லது வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதலாக தேவன் ஒரு உறவை அமைத்திருக்கிறார். ஆதாம் ஏவாள் என்ற கணவன் மனைவி உறவு. இந்த உறவை தேவன் இணையும்படி தந்திருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மற்ற எல்லா உறவுகளோடும் நாம் வாழுகிறோம், இணைந்து செயல்படுகிறோம், நாம் பேசுகிறோம், பழகுகிறோம், உதவுகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், இன்பமாக இருக்கிறோம், நேரத்தை செலவிடுகிறோம். ஆனால் இதில் என்ன தனித்துவம் இருக்கிறது என்றால், அடுத்த 60 வருடமோ 70 வருடமோ ஒரு நட்பை கையாண்டது போல அல்ல, ஒரு பெற்றோரை கையாண்டது போல அல்ல, அல்லது ஒரு சகோதரனை கையாண்டது போல அல்ல. இது ஒரு தனித்துவமாக எப்பொழுதும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் தன்னுடைய ஒரு இல்லறத்தில் வாழக்கூடிய தனித்துவமான இணைதல். நட்பில் பேசுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். சகோதரத்தில் பேசுவோம், அவங்கவுங்க வேலையை பார்த்துருவோம். பெற்றோர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் 25 வயது வரைக்கும் வாழுவோம், அப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துருவோம். ஆனால் இது பிரிக்க முடியாத, தனியாக கொண்டு போக முடியாத அடுத்த 60-70 வருடங்கள் ஓர் இடத்தில் ஓர் இல்லத்தில் ஓர் கூரைக்குள் ஒரே இடத்தில் வாழக்கூடிய ஒரு உறவு தான் இந்த உறவு. அதில் மிக முக்கியமாக அந்த 3 விஷயங்கள்: நேரம், அதாவது டைம், ஸ்பேஸ், எஃபோர்ட். உங்களுடைய நேரம், உங்களுடைய இடம், உங்களுடைய எஃபோர்ட், உங்களுடைய முயற்சி அல்லது உங்களுடைய எஃபோர்ட், இது எல்லாம் ஒருவருக்காக கொடுக்க இருக்கிறீர்கள். உங்களுடைய நேரத்தை கொடுக்க இருக்கிறீர்கள். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆதியாகமத்தில் முதலாக திருமணம் பண்ணி வைத்துவிட்டு அந்த திருமணத்தை நடத்தின தேவன் ஒரு செய்தியை தருகிறார். அது என்ன செய்தி என்றால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம்: இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது நிமித்தம் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு, அத்து விட்டு இல்லை. இது அவங்க நான் என்ன சொல்கிறேன், கல்யாணம் பண்ணாலே பெற்றோர்களை அத்து விட்டுருவாங்க. இதில் வேறு பைபிள்லேருந்து வேறு சொல்கிறீங்களா? இங்கே அத்து விட்டு வாழும்படி அல்ல, எந்த உறவையும் அத்து விட்டு வேண்டாம் என்ற நிலையில் இது பேசவில்லை. இதோட இமீடியட் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு சொல்லுகிறார் என்றால் ஆதாமுக்கு சொல்லுகிறார். அப்போ மணமகனாக இருக்கக்கூடிய ஆதாமுக்கு தாய் தகப்பன் என்பது யாரும் அல்ல. நம்ம இமீடியட் கான்டெக்ஸ்டில் நம்ம யோசிக்கிறோம். அப்போ அங்கே தாய் தகப்பனாகவும் அல்லது எல்லா உறவாக இருந்தது தேவன் மட்டுமே. இப்போ தேவன் என்ன சொல்லுகிறார், எப்பா ஆதாமே, நீ என்னகிட்ட மட்டும் நேரத்தை செலவிடாத, உன்னை நம்பி ஒரு பொண்ணை கொடுத்துருக்குறேன், அவ்வப்போது அவளோடும் நேரத்தை செலவிடு. உன்னுடைய உரையாடலை அவளிடத்திலும் கொடு. உரையாடல் இல்லாமல் உறவு மேம்படாது. உரையாடல் இல்லாமல் உறவு வலுப்படாது. கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு பில்ட் அவர் ரிலேஷன்ஷிப். அப்போ நீங்கள் அருமையான தம்பியும் அருமையான தங்கையும் நீங்கள் ஒரு புரிதலுக்குள் வர வேண்டும். இவ்வளவு நாள் இத்தனை வருடமாக தனித்தனியாக வாழ்ந்தோம். இனி என்னுடைய சம்பாஷணை, என்னுடைய நேரம், என்னுடைய முயற்சி, என்னுடைய இடம் யாரை சார்ந்திருக்க வேண்டும்? என் அருகில் இருக்கக்கூடிய துணையை சார்ந்திருக்க வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும். திருமணமானவர்களுக்கு ஏற்கனவே வந்திருக்க வேண்டும். பரவாயில்ல, காலம் தாமதமானாலும் இனியும் வரலாம். இதில் முதல் தனித்துவம் இணைதல். இந்த இணைதல் என்பது மற்ற உறவுகளைப் போல அல்ல. சொன்னது போல லவ்வர்ஸ், காதல் உறவு, பெஸ்டி உறவு, லிவிங் டுகெதர் உறவு. இந்த உறவில் என்ன இருக்கும்? சாய்ஸஸ் இருக்கும். செட் ஆனால் பார்ப்போம், இல்லைனா கலட்டி விடுவோம்.
லிவிங் டுகெதரில் உன் இஷ்டப்படிலாம் வாழ முடியாது, வரும்போது நீ என்ன பண்ணு, ஏற்றுக்கோ. திருமண உறவை ஒருபோதும் வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. திருமணம் உறவு என்பது கமிட்மெண்ட். நீங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில், கடவுளுக்கு செய்யக்கூடிய உடன்படிக்கையின் அடிப்படையில் நீங்கள் இணைந்து வாழ இருக்கிறீர்கள். திருமண உறவு இணைந்து வாழக்கூடிய உறவு. ரெண்டாவது, இது இன்பமான உறவு, இன்பத்தில் தனித்துவம். ஏன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் ஜாலியாக இல்லையா? காலையிலேருந்து நீங்கள் ஜாலியாக இருக்கிறீங்க, அதை நாங்கள் பார்க்குறோம். அது டைனிங் டேபிளில் நீங்கள் பண்ண ஜாலியெலாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மாப்பிள்ளையை கலாய்க்கிறது. உண்மையிலுமே நட்பில் இன்பம் இருக்கிறது. எல்லா உறவும் தனி சிறப்புடையதாக இருக்கிறது. ஆனால் எல்லா உறவு போல திருமண உறவு அல்ல. உங்களுடைய உணர்வுகளை அதிகப்படியாக யாரிடத்தில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அருகில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஏன்? அதே முதல் மாப்பிள்ளை கிட்ட போய் கேட்போம், ஆதாம் என்னையா நீங்கள் பண்ணீங்க? என்கிட்ட தேவன் ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்தார். அவரை பார்த்தோன்னே எனக்கு உணர்வுகள் பொங்க பொங்க ஒரு கவிதை எழுதினேன். என்ன கவிதை? அதையும் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தன்னுடைய காதல் உணர்வுகளாக இருக்கட்டும், தன்னுடைய அழுகையாக இருக்கட்டும், தன்னுடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும், நீங்கள் காண்பிக்க பராமரிக்க தேவன் கொடுத்த ஒரு துணை உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆதாம் ஒரு பெண்ணிடம் உணர்வை வெளிப்படுத்தவில்லை. ஆதாம் ஆப்போசிட் ஜெண்டர் அல்லது எதிர்பாலின நட்பினிடத்தில் உணர்வை வெளிப்படுத்தவில்லை. ஆதாம் ஏதோ ஒரு பெண்ணிடத்தில் உணர்வை வெளிப்படுத்தவில்லை. தன் மனைவியாகிய ஏவாளிடத்தில் உணர்வை வெளிப்படுத்தினார். திருமணம் ஆகிற வரைக்குமே நம்ம யார்ட்டையாவது உணர்வை வெளிப்படுத்துவோம்னு நினைப்போம். திருமணம் ஆனதுக்கப்புறம் அடுத்த 7 வருஷத்துக்கு அப்புறம் ஏன்டா இவள்கிட்ட சொல்லணும்னு தோணும் இல்லையா? நம் உறவுகள் அவ்விதமாகவே மேம்பட்டு இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஒரு அக்கறையுள்ள பெண் அடிக்கடி ஆணின் அழுகையை பார்ப்பாள். ஏன் ஆண் அழுவக்கூடாதா? கண்ணில் இருக்கு இல்லையா? அக்கறையுள்ள ஆண் ஒரு ஆணின் தன் கணவனின் அடிக்கடி அழுகையை பார்ப்பாள். ஒரு பாதுகாப்பை தருகிற ஆண் தன்னுடைய பெண்ணின் அதை என்ன சொல்றது, ஒரு வெட்கத்தோட சிரிப்பை அடிக்கடி பார்ப்பான். இந்த இணைந்திருக்கக்கூடிய உறவு தொடர்ச்சியாக இருக்கிறபடினால, எப்பொழுதும் இருக்கிறபடினாலே ஒரு சலிப்பு இல்லையா? அந்த சலிப்பு வரும்பொழுது நாம் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய எல்லா விதமான மகிழ்ச்சி, துன்பம், எல்லா விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும்படி தேவன் தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உறவு இறுதி வரை உயிர் மீட்சியாக கொண்டு போங்கள். ஏன் ஒருவர் உணர்வை வெளிப்படுத்துவதற்கு கஷ்டம் அப்படின்னா, நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த ஆள் அவ்வளோதான் வேஸ்ட்டு, அது சும்மா. நாம் ஒருவரை அவமதிக்கும் போது, கணவன் மனைவி உறவை உணர்வுகளை மதிக்காத போது அங்கே உணர்வுகள் பரிமாறப்படுவதில்லை. உணர்வுக்கான மரியாதை கிடைக்காத போது அங்கு உணர்வுகள் பரிமாறிக்கொள்ளப்படுவதில்லை. அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் மேரேஜ் என்ன பார்க்கிறோம் என்றால், இங்கு உணர்வுகளை பரிமாறிக்கொள்வதற்கு. ஆனால் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளாத இணைந்து வாழ்வது தேவையற்ற திருமணம். கடைசியாக மூன்றாவதாக இயக்கத்தில் தனித்துவம். முதலாவது இணைதலில் தனித்துவம், இரண்டாவது இன்பத்தில் தனித்துவம், மூன்றாவது இயக்கத்தில் தனித்துவம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் கல்யாணம். இப்போ எனக்கு வெளில நந்தகுமார் பிரதருக்கு காலில் ஒருத்தர் ஷூ லேஸ் கட்டிக்கிட்டு இருந்தார். வரும்போது ஞானராஜ் அண்ணன், எப்பா இங்கே ஷூவை கழட்டுப்பா, சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்துருக்காப்புல, ஷூவை எங்கே கழட்டுறதுன்னு தெரியாதா? ஆனால் ஞானராஜ் அண்ணன் சொன்னார், இங்கே ஷூவை கழட்டுப்பா. இந்த திருமண நாளில் உங்களுக்காக அநேகர் வேலை செய்வார்கள். திருமண வாழ்வில் நீங்கள் வேலை செய்தால் மட்டுமே திருமணம் மேம்படும். திருமண நாளில் உங்களுடைய உடையை ஒருவர் வாங்கலாம், உங்களுடைய உடையை ஒருவர் அணிவிக்கலாம், இந்த எல்லா வேலையும் இன்னொருவர் செய்யலாம். ஏன் நாம் எல்லாருமே இங்கே வந்து இவர்களுக்காக வேலை செய்கிறோம்? வெட்டிங் டே இஸ் நாட் a marital relationship. வெட்டிங் டே கலகலப்பாக இருக்கும், ஏனென்றால் நமக்காக யாரோ ஒருவர் வேலை செய்கிறார்கள்.
திருமண உறவு என்பது, வாழ்வு என்பது அப்படி அல்ல. நாம் வேலை செய்தால்தான். கணவன் பொறுப்பாக வேலைக்கு செய்து மனைவியும் பிள்ளையும் பராமரிக்காவிட்டால் அந்த திருமணம் செழிக்காது. மனைவி குடும்பத்தின் அமைப்பை தூக்கி பிடிக்க இயக்கவில்லை என்றால் குடும்பம் சிறக்காது. அமைப்பின் தலைவர் ஆணாக இருக்கலாம், அமைப்பின் இயக்கத்தின் கொள்கை பரப்பாளர் பெண்களே இல்லையா? அமைப்பின் தலைவர் ஆண், ஆனால் அதை இயக்குவது ஒரு பெண். இயக்காமல் அந்த குடும்பம் நகராது இல்லையா? ஆகையினால் மூன்றாவது, இயக்கம் தனித்துவமானது. நீங்கள் இயங்குங்கள், இனி உங்களுக்காக உழையுங்கள், இனி குடும்பத்திற்காக உழைத்து வாழுங்கள், பொறுப்பாக இருங்கள், பராமரியுங்கள், பாதுகாருங்கள். இல்லையெனில் உறவு உயிர் மீட்சியாக இருக்காது. கடைசியாக ஒரு வரியோடு முடிக்கிறேன். நீங்கள் இயக்கத்தில் இவர்கள் மட்டுமல்ல, நாம் யாவரும் திருமணமாகி 15 வருடமாகவே இருக்கட்டும், நம்முடைய திருமண இயக்கத்தில் கோட்டை விட்டால் இன்பம் கோட்டையாகிவிடும். இன்பம் போய்விட்டால் இணைதல் போய்விடும். இயக்கம் சரியில்லாமல் பொறுப்பற்ற கணவனோடு பொறுப்பற்ற மனைவியோடு வாழலாம், இணைய முடியாது. இருக்கலாம், இணைய முடியாது. நீங்கள் ஒரு பொறுப்புள்ள கணவனாய் பொறுப்புள்ள மனைவியாய் உங்களுடைய இயக்கத்தில் சரியாக இருப்பீர்கள் என்றால் இன்பம் சரியானதாக இருக்கும், இணைதல் சரியாக இருக்கும். நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இயக்கத்தை மீளாய்வு செய்யுங்கள். உங்களுடைய இயக்கத்தை ப்ரொடக்டிவாக வைத்துக் கொள்ளுங்கள், மேம்படுத்துங்கள். உங்களுடைய இயக்கத்திற்காக உழைத்துக் கொள்ளுங்கள். இயக்கம் சரியாக இல்லை என்றால் இன்பம் துன்பமாக மாறும், இணைதல் பிரிதலாக மாறிவிடும். வாழலாம் கூட, இணைந்து பிரிந்த தம்பதியினர் போல. இதையெல்லாம் செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் இன்னொருவரோடு இணைய வேண்டும். அவரோடு இணையவில்லை என்றால் எவ்வளவு டாக்டிக்ஸ் கற்றுக்கிட்டாலும் திருமண வாழ்வில் நாம் செழிக்க முடியாது. இந்த 3 விஷயம், இணைதல், இன்பம், மூன்றாவது இயக்கம். கிறிஸ்து தேவன் உடைந்த உறவை இணைவதற்கு தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தார். மீட்பு என்ற இன்பத்தை மனுகுலத்துக்கு தந்தார். அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு குமாரன் கொஞ்சம் கூட எல்லா இரத்தத்தையும் சிலுந்தி இயங்கினார். அவர் இந்த 3 விஷயத்தில் இன்றியமையாத இறைவனாய் இருந்திருக்கிறார். உறவை ஒட்ட, அந்த உறவினால் நமக்கு மீட்பு பெற, அந்த மீட்பு பெற அவர் தியாகித்திருக்கிறார். நீங்கள் சற்று யோசியுங்கள். நீங்களும் தேவனோடு இணையவில்லை என்றால் இன்பத்தை அடைய முடியாது. இன்பத்தை அடைய முடியாது என்றால் இயங்க முடியாது. ஒருவன் தேவனுக்காக இயங்கவில்லை என்றால், ஒரு தம்பதியினர் தேவனுக்காக இணையவில்லை என்றால், எல்லாம் அறிந்த சர்வ வியாபியாக எல்லாவற்றையும் ஆல் நோயிங் தேவனாக இருக்கக்கூடியவருக்கு இயங்கவில்லை என்றால், ஒரு கணவன் மனைவியினிடத்தில் இயங்க முடியாது, ஒரு மனைவி கணவனிடத்தில் இயங்க முடியாது. நீங்கள் முதலாவது ஒருவருக்கொரு இயங்குவதற்கு முன்பதாக டேக் அ கமிட்மெண்ட். நீங்கள் தேவனுக்காக இயங்குங்கள். தேவனுக்காக இயங்காத, கடவுளுடைய வார்த்தைக்கு உங்களுக்கு அர்ப்பணிக்காத, there is no commitment in your God, there is no commitment not at all in your marriage. It's a commitment relationship with God and partner. நீங்கள் உங்களை தேவனிடத்துக்கு அர்ப்பணியுங்கள். அர்ப்பணித்து தேவன் அதனுடைய பிரதிபலனாக உங்கள் துணையிடத்தில் அர்ப்பணிப்போடு வாழ உதவி செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். செய்தி கொடுத்த சகோதரனுக்கு நன்றி. இப்போதும் நாம் பாடல் எண் 4வது பாடலை நாம் பாட இருக்கிறோம். சாங் நம்பர் 4, ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தம் மிகவே. பாடல் எண் 4.
சந்ததியார் வந்துதி தும்மை பிரஸ்தாபிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம்போல் அருளுமே விசிரோவான ஜோதி கதிரெங்கே மேசியா எம்மனவாளரே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும் இப்பொழுதும் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க அருமை ஊழியர், அதற்கு முன்பதாக அருமை சகோதரன் ஞானராஜன முன்வந்து இந்த திருமணத்திற்காக ஜெபிக்க இருக்கிறார்கள். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்கள் பரலோகத்தின் தந்தையே, எங்களை உருவாக்கிய எங்களுடைய தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான சிற்றாலயத்திலே தம்பி சிவா ஜான்சனும் ஹெலினாவும் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்க போகிறார்கள். சுவாமி, உங்களுடைய சன்னிதானத்திலே உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். தேவரிதாமே, என் மத்தியிலே நீர் இருக்கிறீர், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. இந்த உடன்படிக்கையும் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரசன்னம் அவளை ஆட்கொண்டு வழிநடத்தட்டும். அவள் செய்ய போகிற இந்த உடன்படிக்கையை தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடித்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக முடித்தால் மன்றாடுகிறோம். இந்த நாளின் தொடக்கம் உங்களுடைய வருகை மட்டும் சுவாமி, உம்மை சந்திக்கும் நாள் மட்டும் அவர்கள் அதை நினைத்தவர்களாக, உம்மை நிலை கொண்டவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிரசனத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வழிநடத்தும். துதி கன மகிமை எல்லாமுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருமணத்தினுடைய தனித்துவங்கள் என்ன என்பதை அருமை சகோதரர் நமக்கு எடுத்து சொன்னார். நாம் யாவரும் அதை காதார கேட்டோம், மனதார ஏற்றுக்கொண்டோம் என்று நான் நம்புகிறேன். இந்த திருமணத்தை முறைப்படி தூய்மைப்படுத்துகிற ஊழியத்திற்குள்ளாக இப்பொழுது நாம் கடந்து போகப் போகிறோம். திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை உணராமல் யாரும் திருமணம் செய்யக்கூடாது. காரணம், நான் இப்பொழுது வாசிக்கக்கூடிய 6 காரியங்களை கவனியுங்கள். ஏன் திருமணம் முக்கியமானது? ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவில் இணைந்து குடும்பமாக வேண்டும்? இதற்கான 6 காரணங்கள் வாசிக்கிறேன், அதை கேளுங்கள். முதலாவதாக, இந்த திருமண உறவை ஏற்படுத்தினவர், அதை குறித்து யோசித்தவர், அதை ஸ்தாபித்தவர் தெய்வம். மனிதகுலத்தை படைத்த தெய்வம்தான் திருமணத்தை குறித்து சிந்தித்தார். வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று இறைவன் கண்டார். பெற்றோர்கள் அல்ல, உறவின் முறையாளர்கள் அல்ல, சிவா தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்டவர் அவரை படைத்து அவரை இன்றைக்கு ரட்சித்த தேவன். ஆகவே முதலாவது, திருமணம் முக்கியமானது என்று சொன்னால் இது இறைவனால் ஸ்தாபிக்கப்பட்ட மனுஷ சிந்தனையோ மனுஷ ஏற்பாடோ அல்ல. இரண்டாவதாக, இந்த திருமணத்தினுடைய மற்றொரு சிறப்பு, வேறு எந்த உறவுகளையும் இறைவன் இணைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு தாய் சேய் உறவு, தாய் பிள்ளையை பெற்றெடுத்தால் தாய் சேய் உறவு தானாகவே துவங்குகிறது. ஆனால் திருமண உறவை மட்டும்தான் இறைவன் முன்னின்று இணைக்க வேண்டும். ஏதேனில் நடந்த முதல் திருமணத்தில் அதை பார்க்கிறோம். ஆகவே திருமண உறவு இறைவனால் இணைக்கப்படுகிறது. மனுஷர்களோ மனுஷ முகாந்திரங்களோ ஒருவேளை மாங்கல்யமோ இணைப்பதாக யாரும் நினைக்கக்கூடாது.
இது இறைவனே இணைக்கும் ஒரே ஒரு ஒப்பற்ற உறவு. மூன்றாவதாக இந்த திருமணத்தினுடைய இந்த இணைப்பினுடைய மூன்றாவது முக்கியத்துவம், இவர்களை இணைப்பது நான் சொன்னேன் அல்லவா, வேறு மனுஷர்கள் அல்ல, ஆனால் இவர்களோடு இணையப் போகிற இறைவன் தான் இவர்களோடு இணைந்திருக்கிறார். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. திருமணத்திலே 2 பிரிவுகள் அல்லது 2 கயிறுகள், அந்த ஸ்ட்ரிங்ஸ் இப்பொழுது இணையப் போகிறது. அருமையான சிவாவும் அருமையான மகள் ஹெலினாவும் அவர்கள் இணைகிறார்கள். ஆனால் அவர்களை இணைக்கிற கயிறு இது தெரியுமா? இறைவனே இவர்களுக்கு கயிறாக மாறுகிறார். அவரே இவர்களை இணைப்பதற்கு தானும் இந்த 2 கயிறோடு அல்லது 2 பிரியோடு 1வது பிரியாக இணைந்து விடுகிறார். இவ்விதமாக இறைவன் உங்களை இணைத்து அவரே முதல் பிரியாக உங்களோடு கூட பின்னப்படும் பொழுது உலகத்தில் எந்த மனுஷனாலும் உங்களை பிரிக்க முடியாது. இறைவனை நீங்கள் அகற்றிவிட்டால் உங்கள் உறவு பிரிவது எளிது. ஆனால் இறைவன் உங்களுடைய இணைப்பினுடைய கயிறாக பிரியாக இருக்குமானால் அது நிலையாக இருக்கும். 4வதாக இந்த உறவு சிறந்தது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இடையில் இருக்கக்கூடிய மேன்மையான உறவின் அடையாளம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிவா இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியைப் போல இருக்கிறார். அமர்ந்திருக்கக்கூடிய மகள் ஹெலினா இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டி திருச்சபையினுடைய சார்பிலே அல்லது பிரதிநிதியாக இருக்கிறார். ஆகவே இந்த உறவினுடைய மேன்மை, இவர்கள் இணையும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் இருக்கக்கூடிய மேன்மையான ஒப்பற்ற நிலையான உறவை இவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5வதாக இந்த உறவினுடைய சிறப்பு என்னவென்றால், இந்த உறவு ஒன்று மட்டுமே உலகத்தில் சந்ததிகளை உற்பத்தி செய்வதற்காக தேவன் ஏற்படுத்துகிற உறவு. வேறு எந்த உறவின் மூலமாகவும் பிள்ளைகள் அல்லது சந்ததிகள் உற்பத்தி செய்யப்படல் ஆகாது. திருமண உறவுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் மட்டும்தான் புருஷன் மனைவி என்ற உறவில் இருக்கும் நாள் மட்டும்தான் அவர்கள் பிள்ளைகளை பெற வேண்டும். அது தேவனுடைய திட்டம். அதை முக்கியமாய் மனதில் கருத்தில் கொள்ளுங்கள். நான் 6வது சொல்லி நிறைவு செய்கிறேன். 6வதாக இந்த திருமண உறவினுடைய ஒப்பற்ற மேன்மையான ஒரு நோக்கம் நான் சொல்லுகிறேன். மனிதன் தனிமையாய் இருந்தும் கூட தெய்வத்தை சேவிக்கலாம். தனி மனிதர்களும் தேவனை சேவிக்கலாம். அநேக எடுத்துக்காட்டுகள் வேதாகமத்தில் இருக்கு. ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என் குடும்பமுமாக இணைந்து நாங்கள் சேவிப்போம். அதன் தன்மை என்ன என்று கேட்டால், சிவாவும் அதே போல அருமை மகள் ஹெலினாவும் தனித்தனியாக கடவுளுக்கு தொண்டாற்றினார்கள். காரணம், அவர்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்சாட்சிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனிமையாக ஊழியம் செய்தார்கள், சரிதான். ஆனால் ஏன் இவர்கள் இணைக்கப்படுகிறார் என்று கேட்டால், இருவர் இணையும் பொழுது இதனுடைய ஆற்றல் 2 மடங்கல்ல பன்மடங்கு பெருகுகிறது. சொல்ல வேண்டுமானால் நான் இப்படி சொல்லுவேன், தனிமையாயிருந்த கர்த்தரை சேவிப்பதை விட அல்லது சந்நியாசியாய் துறவியாய் கடவுளை சேவிப்பது விட இல்லறவாசியாய் இறைவனை சேவிப்பது மேன்மையானது. ஆகவேதான் தேவன் குடும்பங்களை ஸ்தாபிக்கிறார். ஆகவே உங்களுடைய திருமணத்தினுடைய நோக்கம் உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் பணியாற்றுவதற்கே என்பதை ஞாபகத்தில் கொள்ளும். நீங்கள் இணைந்திருப்பதின் நோக்கம் முக்கியமானது. நானும் என் திருமணம் முடித்த உடனே சிவாவுடைய மனதில் நீங்கள் ஒப்பந்தம் செய்கிற அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரதிக்கனை, இன்று முதல் நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம் என்ற தீர்மானத்தோடு கூட இந்த உறவுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு என்னுடைய மகத்தான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தினின்று நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வானாதி வானங்களையும்
அண்ட சராசரங்களையும் வாயின் வார்த்தையால் உருவாக்கின சர்வ வல்லவராகிய தேவாதி தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை அவர் சிருஷ்டித்து அவனை மண்ணால் வணைந்து அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி மண்ணையாளும் மன்னனாக அவனுக்கு மகுடம் சூட்டினார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல என்று கண்ட சர்வஞானியாகிய தேவன் அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கி ஆதாமோடு இணைத்து முதல் குடும்பத்தை ஸ்தாபித்தார். தெய்வ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக தேவன் அப்படி செய்தார். திருமணம் யாவருக்குள்ளும் கனமும் நன்மதிப்பும் உடையது. இறைவனால் மனுகுலத்தின் நல்வாழ்வுக்காக விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. மனிதன் இயல்பாக பெற்றுள்ள தாம்பத்திய ஆசை விருப்பங்களை பரிசுத்தமாய் அனுபவிக்கவும் குடும்பமாக இணைந்து கடவுளை வழிபடவும் இந்த குடும்பம் ஏற்படுத்தப்படுகிறது. உலகில் மனிதாவதாரம் மேற்கொண்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கானாவூர் கல்யாண வீட்டில் வந்து அந்த வீட்டிலே வெறும் தண்ணீரை இனிமையான திராட்சை ரசமாக மாற்றி திருமணத்தை அங்கீகரித்து அதன் மூலமாக திருமணம் அழகும் அலங்காரமும் பெற்றது. எனவே கிறிஸ்துவனுடைய சபையாகிய மணவாட்டி திருச்சபை என்று நான் சொன்னேன். அதனுடைய நிழலாக இந்த திருமணம் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மணமகனும் இந்த மணமகளும் பரிசுத்த திருமணத்தில் ஐக்கியப்படுவதை காணவும் ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளும் உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேட்கவும் இவர்களுக்காக இறைவனை நோக்கி ஜெபிக்கவும் இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம். பாவ உலகத்தில் பிரவேசிக்கும் முன்னரே திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏதேனில் ஆதி திருமணம் நிறைவேற்றி ஆதாம் ஏவாளை குடும்பத்தில் வசிக்க செய்த தேவாதி தேவன் இந்த மெய்விவாக நிகழ்வினை மங்களம் செழிக்க அருள் புரிந்து ஆசீர்வதிக்க ஜெப நிலையில் சபையார் அமரும்படியாக மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மணமகன் திரு முருகேசன் மற்றும் திருமதி சித்ரா ஆகியோரின் புதல்வனும் கோவை எபனேசர் சுவிசேஷ சபை அங்கத்தினருமான எம் சிவா அவர்தான் இன்றைய மணமகன். தயவாக எழுந்து நிற்கவும். மணமகள் திரு மது மற்றும் திருமதி மாலா ஆகியோரின் புதல்வியும் சேலம் பெரியல் கிறிஸ்தவ திருச்சபை அங்கமுமான எம் ஹெலினா அவள்தான் இன்றைய மணமகள். தயவாக எழுந்து நிற்கவும். சபையார் மிகுந்த அமைதியோடு நம்ம பிள்ளைகளுடைய திருமணம் நடக்குது என்ற உணர்வோடு கூட இதில் பங்கேற்க வேண்டும். இந்த மங்கள முகூர்த்த நேரத்தில் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ளவோ அல்லது தொலைபேசி அலைபேசியிலே ஏதாகிலும் கிசுகிசுக்கவோ கூடாது. மிகுந்த மௌனத்தோடு அதே சமயத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனையோடு சபையார் அமர்ந்திருக்க நான் தயவாக வேண்டிக் கொள்கிறேன். திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்க மனதுடன் வாஞ்சித்து ஜெபத்துடன் ஆயத்தப்பட்டு தேவசந்நிதியில் வந்து நிற்கும் இந்த மணமக்களை இணைப்பது மனிதனோ மனித முகாந்திரங்களோ அல்ல, மாறாக பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆகும். இப்பொழுது இந்த மணமக்கள் ஏற்கனவே தங்களுடைய திருமணத்திற்காக சம்மதம் தெரிவித்து ஆயத்த நிலையில்தான் வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒழுங்கின்படியாக இந்த பிள்ளைகளிடத்திலே நான் சம்மதம் கேட்பேன். இருவரும் தங்களுடைய சம்மதத்தை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் இந்த மணமக்களிடத்திலே நான் சம்மதம் கேட்பதற்கு முன்னதாக உங்களிடத்தில் நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த மணமக்களிடம் நான் சம்மதம் கேட்பதற்கு முன்னர் இந்த விவாகத்திற்கு சாட்சிகளாய் அமர்ந்திருக்கும் மதிப்புக்குரிய அவை மக்களிடத்தில் முக்கியமானதை அறிவிக்க விரும்புகிறேன். இங்கு தேவ சமூகத்தில் திருமண வாயிலாக குடும்ப வாழ்வில் பிரவேசிக்க வந்துள்ள மணமகன் சிவா மற்றும் மணமகள் ஹெலினா
இவர்களை ஒன்றாய் இணைப்பதற்கு தடையாக நியாயமான ஏதாகிலும் ஒரு காரணம் உங்களில் ஒருவருக்காகிலும் தெரிந்திருக்குமானால் அதை சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம் இது. இந்த பிள்ளைகளை திருமண வாழ்வில் இணைப்பதற்கு தடையாக ஏதாகிலும் ஒன்று உங்களுக்கு தெரியுமானால் அதை சொல்ல வேண்டிய கடைசி நிமிடம். அப்படி ஏதாகிலும் உங்கள் மனதில் இருந்தால் சொல்லிவிடுங்கள். அது எழுத்தின் மூலமாக என்னை அறிவிக்க வேண்டும். உங்களுடைய மௌனம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. தடை ஏதும் இல்லை. இந்த பிள்ளைகளை வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த மௌனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாள் முழுவதும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். தொடர்ந்து இவர்களை குறித்து எந்த விதமான குற்றம் சாட்டுதலோ குறைகளோ சொல்லக்கூடாது. மௌனம் சாதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் மணமக்களிடத்தில் கேட்கிறேன். அருமையான மகன் சிவாவும் அருமையான மகள் ஹெலினாவும் அதை கேட்டு எனக்கு பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் இருவரும் தெய்வீக ஒழுங்கின்படி திருமணத்தில் சேர்க்கப்படுவதற்கு தடையான மன ரீதியான, உடல் ரீதியான, ஆவிக்குரிய தகுதியின்மை ஏதாகிலும் உண்டென்று உங்களில் யாருக்காகிலும் தெரியுமே ஆனால் இதை எங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவருடைய சமூகத்தில் அதை நீங்கள் இப்பொழுது வெளிப்படுத்த வேண்டும். இல்லையேல் இனி ஒருபோதும் அந்த குறைகளோ குற்றங்களோ சொல்லவோ வெளிப்படுத்தவோ கூடாது என்பதை நான் அன்புடன் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது சிவா நான் சொல்லுகிற வாசகங்களை எனக்கு பின்னால் பின்பற்றி சொல்ல வேண்டும். சிவாவாகிய நான் ஹெலினா ஆகிய இந்த பெண்ணுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெலினா ஆகிய நான் சிவா ஆகிய இவருடன் பரிசுத்த விவாகரத்தின் இணைக்கப்பட்டு அவரோடு வாழ்வதற்கு தடையாக எந்த காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மணமகனிடத்தில் கேட்க விரும்புகிறேன். சிவா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ உன் அருகில் நிற்கும் ஹெலினா என்னும் இம்மாதுவை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கு புருஷனாய் இருப்பாயா? ஆம். அப்படியே இருப்பேன். மணமகளோடு கேட்க விரும்புகிறேன். ஹெலினா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ உன் அருகில் நிற்கும் சிவா என்னும் இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் நாளளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? அப்படியே இருப்பேன். தேங்க்யூ. இவர்கள் இருவரும் வெளிப்படையாக தங்கள் சம்மதத்தை தெரிவிப்பதால் இவர்கள் தங்கள் வலது கரங்களை இணைத்து ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு உதவி செய்யும்படியாக இவருடைய கார்டியன்ஸ் அவர்கள் இரு சாராரும் மேடைக்கு இங்கே வரும்படியாக நான் அழைக்கிறேன். சிவாவுடைய பெற்றோர்கள் தயவாக வரலாம். ஹெலினாவினுடைய கார்டியன் இப்படி வாங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நல்லாவே பிடிங்க, கெட்டியாக பிடிங்க. சரியா? சரி, இனி பெற்றோர்கள் உட்காரலாம்.
கொடுத்த கைகளை முழுவதும் இந்த கை கொடுத்தல் தொடரணும். சரியா? இப்பொழுது இந்த இருவரும் ஒருவருக்கொருவர் பொருத்தனை செய்ய போகிறார்கள் அல்லது உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் they are going to make a covenant. It's a commitment. அதே சமயத்தில் இது ஒரு கான்ட்ராக்ட் அல்ல. கான்ட்ராக்ட் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில வருஷங்கள் மாதங்கள் கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு அப்புறம் விலகிக்கலாம். ஆனால் இட்ஸ் நாட் எ கான்ட்ராக்ட், இட்ஸ் எ covenant. உடன்படிக்கை. இறைவனுடைய பிரசன்னத்தில் அவரை சாட்சி கொண்ட அருமையான மகளோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறார்கள். ஆகவே அந்த உடன்படிக்கையை நான் வாசிப்பேன். அப்பொழுது சிவா அருமையான மகளுடைய முக்காட்டை இப்பொழுது நீக்கலாம். அவருடைய முகம் பார்த்து கரங்களை தட்டி சிவா உடன்படிக்கையை உன் மனைவியோடு செய்ய போகிறார். அதிக பக்தியோடும் தேவ ஜெபத்தோடும் கூட இந்த பொருத்தனையை செய்ய நான் உன்னிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் கூடி வந்திருக்கும் சபையார் யாவரும் சாட்சியாக இருக்க சிவா ஆகிய நான் எலினா ஆகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டுமோ அல்லது மரணம் நம்மை பிரிக்கும் நாள் வரையோ இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் தேவன் நமக்கு கட்டளையிடும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நேசித்து போஷித்து ஓர் உத்தம கணவன் என்ற நிலையில் விவேகத்தோடு உன்னுடன் வசித்து என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்று தேவனின் பரிசுத்த நாமத்தில் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தேவ கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன். மணமகள் ஹெலினா இப்பொழுது இந்த வாக்குறுதியை செய்ய போகிறாள், ஒப்பந்தம் செய்ய போகிறாள். அவருடைய முகத்தை பார்த்து உள்ளத்தின் ஆழத்தில் நின்று தெய்வ பயத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டிய உடன்படிக்கை. இங்கு
தேவ சந்நிதியில் கூடி வந்திருக்கும் சபையார் யாவரும் சாட்சியாக நிற்க ஹெலினா ஆகிய நான் சிவா ஆகிய உம்மை இன்று முதல் எனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரையோ அல்லது மரணம் நம்மை பிரிக்கும் நாள் வரையோ இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் தேவன் நமக்கு கட்டளையிடும் எந்த சூழ்நிலையிலும் உம்மை நேசித்து தெய்வ பயத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து ஓர் உத்தம மனைவி என்ற நிலையில் என் கடமைகளை நிறைவேற்றி உம்முடன் இணைந்து வாழ்வேன் என்று திரியேக தேவனின் பரிசுத்த நாமத்தில் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். இந்த பொருத்தனையை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபையும் அருள்வாராக. கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். அவள் உன் தோழியும் உடன்படிக்கையின் மனைவியுமாய் இருக்கிறாள். நாம் ஜெபிப்போம். கர்த்தராகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே எங்கள் அருமை மகன் சிவாவையும் அருமை மகள் ஹெலினாவையும் உம்முடைய திருக்கரங்களால் இணைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தில் தேவரீர் இதை செய்து முடித்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நன்னாள் இது இன்ப நாள். இறைவன் இவர்களை இணைத்த நாள். இந்த இணைப்பு இனி ஒருபோதும் அது பிரியாது. காரணம், இவர்களை இணைத்தவர் நீரே, இவர்களோடு இணைந்திருப்பவரும் நீரே. தகப்பனே, இவர்களை உம்முடைய திருக்கரங்களுக்கு பத்திரமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்நாளின் புதிய பாதை பயணத்தில் அவர்களுக்கு தனிமை தோன்றாதபடிக்கு நீர் அவர்களுக்கு துணையாயிரும். அவர்கள் துக்கப்படாதபடிக்கு நீர் அவர்களுக்கு மகிழ்ச்சியாயிரும். அவர்கள் சோகத்தில் ஒருபோதும் ஆழ்ந்து விடாதபடிக்கு நீர் அவர்கள் வாழ்க்கையின் சங்கீதமாயிரும். தேவரீர் உம்முடைய சுகந்தமும் நற்கந்தமும் இவர்கள் இல்லறத்தில் என்றென்றும் வீசட்டும். இவர்கள் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து சுகித்து இந்த உலகத்தில் சந்ததிகளை பெற்று உமக்கென்று வளர்க்கும் முன்மாதிரியான பெற்றோர்களாய் திகழ கிருபைத்தார். பூர்ணமாய் உம்முடைய கரங்களை நம்பி இந்த மக்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். ஜெபம் கேட்டதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கேட்டோம் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரலாம், கைவிட வேண்டாம். ஒரு நிமிஷம் அப்படி அமைதி. என்ன பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். இப்பொழுது இவர்கள் பதிவேட்டில் கையெழுத்திடப் போகிறார்கள். அதற்கு முன்னதாக இந்த உறவின் அடையாளத்தை அவர்கள் அணிவித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். மங்கள
முன்னிலையில் இந்த திருமணத்தை நமது சகோதரர் சுரேஷ் பேட்ரிக் அவர்கள் முறைப்படி நடத்தி வைக்கும்படியாக அவரை அன்போடு அழைக்கிறேன். மணமக்கள் அவரிடத்தில் செல்ல வேண்டும். அதை போல சாட்சிகளாயிருப்பவர்களும் சென்று கையெழுத்திட வேண்டும். அவ்விதமாக திருமண பதிவேட்டில் அந்த பதிவு ஏற்படுத்த உதவி செய்யுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவர்களுக்கு வேதாகமத்தினின்று ஒரு வசனத்தை வாசகங்களை வாசிக்கிறேன். இவர்கள் அந்த வசனத்தின் இறுதிக்கு வரும் பொழுது கடைசி வசனத்தை நான் மறுபடியும் வாசிப்பேன். அப்பொழுது சபையாரும் குறிப்பாக இன்றைக்கு திருமண வாழ்வில் பிரவேசித்த அன்பான பிள்ளைகளும் ஆமேன் என்று சொல்லி அதை ஆதரிக்க வேண்டும். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடம் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினால் ஆகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நான் மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். ஆமீன் சொல்லாமா? மறுபடியும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. அவையார் திருமணத்தில் பங்கேற்பவர்களுடைய பொறுப்பை நான் சொன்னேன். தயவாக இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது இறைவனுடைய வார்த்தை, அதற்கு நாம் ஆமேன் சொல்லலாம். இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். சொல்லுங்க ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த பிரியா பந்தத்தை ஏற்படுத்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நெருங்குகிறது. ஆகவே அவரை சந்திக்க நாமும் ஆயத்தப்படுவோமாக. திருமணம் இந்த நிறைவு பெறுகிறது.
முதலாவது, திருமணத்தின் ஆதாரமும் அஸ்திபாரமாக இருக்கிற திரியேக தேவனாகிய கர்த்தருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். அதே வேளையிலே இரு வீட்டார், சொந்தங்கள், பந்தங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே திருமணத்திற்கு தேவனுடைய வார்த்தையை அருமையாக கொடுத்த திருச்சியிலிருந்து வந்திருந்த சகோதரர் காட்சன் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே திருமணத்தை சிறப்பாய் நடத்தி கொடுத்த தேவனுடைய ஊழியர், கோவை எபினேசர் காஸ்பல் ஹாலிலே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அங்கிள் ஜோசப் ராஜன் அங்கிள் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே இந்த திருமணத்திற்கு கலந்து கொண்டு சிறப்பித்து கொடுத்த எபினேசர் சபையின் மூப்பர்களில் ஒருவராயிருக்கிற பூபதி அங்கிள் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமண பதிவாளர், அரசாங்க அதிகாரம் பெற்ற பதிவாளர், அருமையாக பதிவு பண்ணி கொடுத்த அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்தின் நிகழ்வுகளை அருமையாக தொகுத்து நமக்கு வழங்கின நமது எம்சி தினேசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திருமணத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்த நம்மளுடைய பெத்தேல் சிஇஓ அண்ணன் எபி அண்ணனுக்கும் பொறுப்புள்ள சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே பாடல் பாடியும் இசை அமைத்தும் சிறப்பாய் கொடுத்த சகோதரர் ஆமோஸ் கிப்சன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோட்டோகிராஃபி டீம், சாப்பாடு செய்து கொடுத்த டீம், இந்த திருமணத்திற்கு முழு ஹெல்ப் செய்து கொடுத்த எங்களுடைய சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையிலே கடைசியாக இந்த திருமணத்தின் ஹீரோயின் சிவா அண்ட் ஹெலினா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் அமைதியாக தேவனால் இணைக்கப்பட்ட குடும்பத்தில் இணைந்திருக்கிற சிவா ஹெலினாவை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக அனைவரும் ஒரே மனதோடு நாம் ஜெபிப்போம். சகல துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, தர்மையான வேலைக்காக, இந்த மனமகிழ்ச்சியின் நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சியின் நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உமது கிருபையினால், உமது தயவினால், உமது சித்தத்தினால் சிவாவையும் ஹெலினாவையும் ஒரே குடும்பமாக, ஒரே சரீரமாக இணைத்திருக்கிறீர். அவர் ஒரே குடும்பமாக உமக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர்தாமே அவர்கள் இணைத்திருக்கிறீர். நீர் அவளோடு கூட இருந்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள் இணைக்கப்பட்ட அவர்கள் உம்முடைய வசனத்தில் இணைக்கப்பட்டு, திருச்சபையில் இணைக்கப்பட்டு, உம்மோடு சேர்ந்து எல்லா காரியத்திலும் உம்மை பின்பற்ற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அவர்கள் உம்முடைய திரு சமூகத்தின் முன்பதாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து உமக்கு சாட்சியாகவும் உமக்கு மகிமையாகவும் வாழத்தக்கதாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய வசனம் அவர்களை காக்கடுவது, உம்முடைய வார்த்தை அவர்களை மேன்மைப்படுத்த கெடுவது, எல்லா நேரங்களிலும் உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யும். ஒருவருக்கொருவர் அன்பிலும் ஐக்கியத்திலும் விட்டு கொடுப்பதிலும் வளர நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இணைக்கப்பட்ட அவர்கள் இணைப்பிரியாதவர்களாக இருந்து வாழ வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பசநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல்வம் மறவாதே. ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான, சந்தோஷம் ஒரே ஒரே செயலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சிவாவோடும் இன்றும் என்றும் இறைமலையே சிவருக்கு